37 வருஷம் பந்தத்தை வெத்து பத்திரத்தை வச்சு அத்து விட்டுட்டியடி. பொம்பளையா நீ? 18 வருஷம் குடும்பம் நடத்தி 13 வயசுல பொண்ணு ஒன்ன பெத்து வச்சிருக்கீங்கல்ல, நீங்க இதையும் கேப்பீங்க, இதுக்கு மேலேயும் கேப்பீங்க. ஏண்டி 13 வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுடைய கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியாதா? சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க சொல்லியிருக்கே. உங்க அப்பா ஆத்தா உனக்கு பிடிக்கலன்னா நீ குடுப்பியாடி விடுதலை பத்திரம்? என்ன தேவைக்கு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கணும்? நான் என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி மாதிரி பிறந்த வீட்டுக்காரங்க மேல கேஸ் போட்டு மாரடிச்சேனா, இல்ல அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்து நாரடிச்சேனா? அது அவளா எடுத்த முடிவில்லை, அவ புருஷனால எடுத்த முடிவு. எந்த முடிவா இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்களே தீர்த்துக்குவோம். நீ யாரு எங்க குடும்பத்துல தலையிட்டு நாசம் பண்றதுக்கு? இந்த குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறவ உங்க தங்கச்சி. நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் உங்களையும் உங்க தங்கச்சியும் கருவம் வச்சு கரை கட்டி பிரிக்கணும்னு நினைக்கல. அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் தான் இப்படி பண்ணேன். அதானே அக்கா பண்ணதா கரெக்ட். யாருக்கும் வராத யோசனை அக்காவுக்கு வந்திருக்குன்னு அக்காவை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி திட்டி தீக்குறீங்களே. உங்களை மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த பாவத்துக்கு இப்படி கூட்டு சதி பண்ணி என் தங்கச்சி அத்து விட்டுட்டீங்களே. துரோகத்திலேயே பெரிய துரோகம் கூட பிறந்த சகோதரிக்கு சகோதரன் துரோகம் பண்றது. அப்படி ஒரு துரோகத்தை என்ன பண்ண வச்சிட்டீங்களே. செல்லமா இந்த குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி கடவுளை கும்பிடுறேன்னு துரோகம் பண்ணா அது மலத்தை தின்றதுக்கு சமம். என்ன திங்க வச்சிட்டீங்க, என்ன தின்ன வச்சிட்டீங்க.